நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். காலையிலே ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா பாப்பாக்கு வந்துட்டு இன்னைக்கு கேரட் பியூரி தான் நான் குடுத்துருந்தேன். இன்னைக்கு கொஞ்சம் வெளிய போக வேண்டியது இருக்கு. வீட்டுக்கு தங்கச்சி வரா. தங்கச்சிய கூட்டிட்டு நாகர்கோவில் போத்தீஸ்க்கு தான் போக போறோம். அவளுக்கு ஒரு பட்டு எடுத்து குடுக்கலாம் அப்டின்ட்டு ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் அவள கூட்டிட்டு பட்டு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அவளுக்கும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குன்னு சொல்லியிருந்தா. அதுக்கும் அவ கூட போயிட்டு வீட்டுக்கு வரப்போறோம். அதுக்கு முன்னாடி லஞ்ச் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிட்டோம் அப்டின்னா, வந்து சாப்பிடுறதுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுனால, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண தான் ரெடி பண்ணிட்டுருந்தேன். காலையிலே ஹஸ்பண்ட் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எல்லாத்தையுமே முதல்ல எடுத்து வச்சுட்டுருந்தேன். கேரட், பீட்ரூட் எல்லாம் நாங்க ரொம்ப முன்னாடி வாங்கவே மாட்டோம். இப்போ பாப்பாக்கு பியூரி பண்ணி குடுக்குறதுக்காக தான் கேரட், பீட்ரூட் எல்லாம் அடிக்கடி வாங்குற மாதிரி இருக்கு. கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கிழங்கு வந்துட்டு கெட்டுப்போன கிழங்கு மாரி இருந்துச்சு. பார்க்குறதுக்கே அப்படிதான் தெரியுது. கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இவங்களுக்கு பார்த்து வாங்க தெரியாதுங்கிறதுனால, அவங்க குடுக்குறத வாங்கிட்டு வந்துருவாங்க. இன்னொன்னு லாஸ்ட் மினிட்ல தான் போவாங்க. டைமே இருக்காது. வேலைக்கு கிளம்புறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் நிப்பாங்க. அவசர அவசரமா வாங்கிட்டு வருவாங்க. பொறுமையா பார்த்து வாங்குனோம்னா கொஞ்சம் நல்லதா வாங்கலாம். சில டைம் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர்றது வந்துட்டு ஒழுங்கா இருக்காது. அதுக்கு ரீசன் வந்து இவங்களுக்கு பார்த்து வாங்க தெரியாதுங்கிறதையும் தாண்டி, டைம் இருக்காதுங்கிறது தான். போவாங்க, சும்மா 2, 3 எடுத்துட்டு வருவாங்க. இல்ல அவங்களா எடுத்து குடுக்குறத வாங்கிட்டு வந்துருவாங்க. இன்னைக்கு தங்கச்சிக்கு பட்டு எடுக்க போறதுக்கு ரீசன் என்ன அப்டின்னா, இது என்ன பட்டு அப்டின்னா, எங்க கல்யாணத்தோடி தங்கச்சிக்கு கொழுந்தியார் பட்டு குடுத்துருந்தாங்க. அந்த பட்டோட டிசைன், கலர் எதுவுமே தங்கச்சிக்கு புடிக்கல. அதனால அந்த டைமே அவங்க வியர் பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டாம், பிடிக்கலன்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. அந்த டைம் அப்போ அக்கா கிட்ட வந்து அந்த பட்ட குடுத்துட்டாங்க. அக்கா தான் அத வியர் பண்ணாங்க. எங்கேயுமே அவங்க அத வியர் பண்ணல. வச்சிருந்தாங்க அப்படியே. அதுக்கப்புறம் அக்கா தான் அத வியர் பண்ணாங்க. அந்த டைம் ஹஸ்பண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, "ஓகே. நம்ம வந்துட்டு அவங்களுக்கு புடிச்ச மாதிரி ஒரு பட்டு எடுத்து என்னைக்குனாலும் குடுத்துறணும். கொஞ்சம் டேஸ்ல எடுத்து குடுத்துரலாம்" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா, அப்பதான் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுங்கிறதுனால, உடனடியா போய் எங்களால எடுத்து குடுக்க முடியல. கொஞ்சம் நாட்கள் தள்ளி போயிடுச்சு. அப்படி நாட்கள் தள்ளி போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, நாங்க ஒரு பாயிண்ட்ல அத மறந்தே போயிட்டோம். நாங்க அதுக்கப்புறம் பட்டு எடுக்க போகல. இப்போ அவங்களுக்கே வெட்டிங் ஃபிக்ஸ் ஆயாச்சு. அதனால ஹஸ்பண்ட் சொன்னாங்க, "இனிமேலும் நம்ம டிலே பண்ண வேண்டாம். உடனடியா அத நம்ம எடுத்து குடுத்துறணும். ஏன்னா, அவங்களுக்கே வெட்டிங் வரப்போகுது. அடுத்த கொழுந்தியார் பட்டே வரப்போகுது." அப்படிங்கிறதுனால, ஓகே நம்ம டிலே பண்ணாம எடுத்து குடுக்கலாம் அப்படின்னு தான் அவங்கள இன்னைக்கு வர சொல்லியிருந்தாங்க. தங்கச்சி வந்த உடனே நாங்க போத்தீஸ் கிளம்பி போயிட்டோம். அங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப நெறைய இருந்துச்சு. அதுலயும் இப்போ ஆடி ஆஃபர் போட்டிருக்கிறதுனால, க்ரவுடும் கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருந்துச்சு. ரொம்ப இல்ல. ஆனா ஓரளவுக்கு க்ரவுட் இருந்துச்சு. பட் எல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தாங்க. இப்போ அவங்க கையில வச்சிருக்க அந்த பட்டு தங்கச்சிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த டிசைன் ஆனா அதில வேற கலர்ஸ் எதுவுமே இல்ல. இந்த ஒரு கலர் தான் இருந்துச்சு. அவங்க கேட்ட கலர்ல கேட்ட பேட்டர்ன் இல்ல. எப்பவுமே இப்படிதான். நான் கூட போனா ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வந்துருவேன். தங்கச்சி, அக்கா எல்லாம் போனாங்கன்னா ரொம்ப பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பேட்டர்ன் பிடிக்கணும். பேட்டர்ன் பிடிச்சுன்னா, அந்த பேட்டர்ன்ல அவங்க என்ன கலர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்களோ, அது கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப அப்படி அலசி ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. நான் போனேன்னா, கொஞ்ச நேரத்திலேயே முடிச்சுருவேன். ஆனா, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ரீசென்ட்டா நாங்க வந்துட்டு தங்கச்சிக்கு முகூர்த்த பட்டு எடுக்க போயிருந்தோம். கூட நானும் போயிருந்தேன். அப்போ வந்துட்டு அவங்க டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. ரிசப்ஷன் பட்டுமே அது போல தான். டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி வரும்போதே கலர் வந்து சூஸ் பண்ணிட்டு தான் வந்திருந்தாங்க. அந்த கலர் மட்டும் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு புடிச்ச பேட்டர்ன் வந்த உடனே டக்குன்னு அத சூஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப டைமே எடுக்கல. இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப பார்த்து, 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 பார்த்து நின்னாங்க. அவங்களுக்கு இந்த பட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒயிட்டு, கோல்டன், பர்பிள் கலர். எனக்குமே இந்த பட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா, அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, இப்ப கல்யாண நேரத்துல நம்ம பட்டு எடுக்க வந்திருக்கோம். வீட்டுக்கு இந்த பட்ட கொண்டு போனோம்னா, கண்டிப்பா அம்மா திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத எடுக்கல.
ஏன்னா, அதில ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகி இருக்கிறதுனால, இந்த பட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாரீஸ் பொதுவா நம்ம பார்த்துட்ருக்கும்போது இப்படிதான். நமக்குன்னு உள்ள சாரி நம்ம கண்ல படுறது வரைக்குமே, நம்ம என்ன சாரி பார்த்தாலும், எத்தன பட்டு பார்த்தாலும், அது எக்ஸ்பென்சிவாவே இருந்தாலும் நமக்கு புடிக்காது. நமக்குன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அது வந்துட்டு பார்க்கறதுக்கு மத்தவங்களுக்கு பிடிக்கலனாலும், நமக்கு ரொம்ப பிடிச்சிரும். அந்த மாதிரி தான் ரொம்ப எல்லாமே பார்த்து, பார்த்து காட்டி, காட்டி அவங்களே டயர்ட் ஆயிட்டாங்க. நான் நெறைய வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து இதில ஆட் பண்ணல. எனக்கு பிடிச்சிருக்க மாரி இருக்கிற 1, 2 பட்டு தான் இதில நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவங்க பார்த்தது வந்துட்டு ரொம்ப நெறைய பார்த்துட்டே இருந்தாங்க. கடைசியா ஒரு வழியா அவங்களுக்கான ஒரு பட்ட அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க வந்துட்டு குஞ்சம் போட தான் போயிருந்தோம். அவங்க செலக்ட் பண்ணது வந்துட்டு இந்த பட்டு கிடையாது. அது வந்துட்டு அடுத்து இருக்கு. பாக்ஸ்ல வச்சிருப்பாங்க. நான் காட்டுறேன். குஞ்சம் போட போன இடத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, எப்படியும் இன்னொரு 1/2 அன் ஹவர் ஆகும்ன்னு சொன்னாங்க. இந்த பட்டு தான் நாங்க எடுத்தது. இதுதான் குஞ்சம் போட குடுத்துருந்தோம். ஆல்ரெடி நெறைய பட்டு வெயிட்டிங்ல இருக்கதுனால, 1/2 அன் ஹவர் கழிச்சு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ அந்த கேப்ல நம்ம உள்ளுக்குள்ளேயே கொஞ்சம் விண்டோ ஷாப்பிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். கொஞ்சம் இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. நான் இந்த மாரி ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப வாங்க மாட்டேன். இந்த மாதிரி மாத்தி மாத்தி போடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் கிடையாது. ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கா எடுத்து போடுறது அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். தங்கச்சி, அக்கா எல்லாம் இத ரொம்ப விரும்பி பண்ணுவாங்க. நான் கொஞ்ச நேரம் பாப்பாவ வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு சுத்தமா முடியல. "நீ கொஞ்ச நேரம் வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டேன். ஏன்னா வீட்டுலனா நம்ம ஃபுல்லா தூக்கி வச்சுட்டே இருக்க மாட்டோம். அவங்க விளையாடுவாங்க, தூங்குவாங்க, சாப்பிடுவாங்க. அப்படி டைம் போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஷாப்பிங் போற டைம்ல வந்துட்டு நம்ம அவங்கள தூக்கியே வச்சுக்கிற மாரி இருக்கும். ஏன்னா இப்ப தான் அவங்களுக்கு 7 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதனால அவங்க இண்டிபெண்டன்டாலாம் இருக்க மாட்டாங்க இல்லையா? அதனால ரொம்ப நேரம் நம்ம தூக்கி வச்சிருந்தாலும், நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. தங்கச்சி தான் இப்படி வச்சுட்டே இருந்தாங்க. அவங்க ஷாப்பிங் பண்ணும்போது ஃபுல்லாவுமே அந்த பட்டு எடுத்து முடிச்சதுலேருந்தே, அந்த கடைய விட்டு நாங்க வெளிய வர வரைக்குமே அவங்க தான் இப்படி வச்சுட்டே இருந்தாங்க. அவங்க தான் வச்சுக்கிட்டே ஒவ்வொரு பொருளையுமே பார்த்துட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஃபவுண்டேஷன் தீந்து போச்சு. ஃபவுண்டேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. லிப்ஸ்டிக்குமே வேற ஷேட்ஸ் இருந்தா பார்க்கணும். வெட்டிங் டைம்ல எனக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் புக் பண்ணியிருக்காங்க. இருந்தாலுமே அவங்க கொண்டு வர ஷேடு நமக்கு செட் ஆகலன்னா, வேற ஷேட் நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு சொன்னாங்க. சரின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். இங்க எல்லா பிராண்ட்ஸுமே இருக்கு. Maybelline இல்ல. நான் வந்துட்டு ஃபிட்மி ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்றேன். அந்த பிராண்ட் இங்க இல்ல. மத்தபடி நெறைய பிராண்ட் இருந்துச்சு. அவங்க அதுலருந்து தான் ஃபவுண்டேஷன் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஃபுட் கோர்ட்ல ரொம்ப கூட்டம். நின்னு தான் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அங்க உட்கார்றதுக்குமே செட்டப் எதுவுமே இல்ல. நின்னு சாப்பிடுற மாரி தான் இருந்துச்சு. நாங்க ஒரு ஜிகர்தண்டா மட்டும் குடிச்சிட்டு அங்கருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்த உடனே டிடி பொன்னேஞ்சல் பொட்டிக்ல இருந்து இந்த சாரி ரிசீவ் ஆயிருந்துச்சு. நான் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒரு கோவில் கொடைக்காக நான் ஆர்டர் பண்ணது. இப்ப ரிசீவ் ஆயிருந்துச்சு. தங்கச்சி வந்த உடனே நான் தான் இத ஓப்பன் பண்ணுவேன்னு ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்க. சாரி ஓப்பன் பண்ணி பார்க்குறதுல லேடீஸ்க்கு வந்துட்டு ஒரு தனி சந்தோஷம் உண்டு. சரின்ட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. இதுக்கு என்னென்ன மாரி ப்ளவுஸ் பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியாஸ் எல்லாம் தந்துட்டு இருந்தாங்க. நான் ஆல்ரெடி இதுக்கு மேட்சிங்கா ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிருந்தேன். அது வந்துட்டு பெரு பொட்டிக்ல இருந்து தான் வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க. ஒரு 3 ப்ளவுஸ் வாங்கியிருந்தேன். ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இது போல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.